வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சுவையான சாம்பார் எப்படி செய்யலாம் என்று பார்க்கப் போகிறோம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எல்லாவற்றுக்கும் சூப்பராக இருக்கும். முதலில் அரை கப் துவரம்பருப்பை நன்றாக கழுவி சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் 3 விசில் வரும் வரை வேக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வைத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்கள். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்குங்கள். பிறகு நறுக்கிய தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். இப்போது முருங்கைக்காய் மற்றும் கேரட் போன்ற காய்கறிகளை சேர்த்து சிறிது நேரம் வதக்குங்கள். அதன் பிறகு புளி கரைசலை சேர்த்து 5 நிமிடம் நன்றாக கொதிக்க விடுங்கள். இப்போது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்குங்கள். அடுத்து வேக வைத்த துவரம் பருப்பை சேர்த்து நன்றாக கலக்கி 5 முதல் 7 நிமிடம் வரை கொதிக்க விடுங்கள். இறுதியாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை அணைத்து விடுங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம சுவையான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சமையல் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.